Taste the Daily. ஒரு பெரும் குற்றம். இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரை ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து சிறுமி முதல் வயதானவர்கள் வரை பாலியல் பலாத்காரங்களுக்கு ஆளாக்கப்படுவதும் அதே போன்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதும் ஒரு தொடர்கதையாகிவிட்டது. கொண்டவர் தன்னுடைய சாமர்த்தியம் என்று நினைத்துக் கொண்டு மக்கள் எப்படியெல்லாம் நம்மளை காரி துப்புவாங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற வேலையும் இமயமலையே சோத்துல மறைக்கிற வேலையும் செய்ய முற்படுகின்ற திரு ரகுபதி அவர் சொல்றாரு, ஞானசேகர் டிஎம்கே இல்ல. அந்த படத்தை காமிங்க. இதுல கூட்டம் நடந்து அந்த கூட்டத்திலே அந்த ஞானசேகரன் பேர் ரவுண்டு வச்சு அந்த வட்ட செயலாளருடைய ஆசீர்வாதத்தோட திமுக ஆசீர்வாதத்தோட கிட்டத்தட்ட 1/9/2024 அதான். இன்னொன்னு பாருங்க, இது பிடிக்கும்பா. இன்னொன்னு இதுல ஒரு நிமிஷம் தம்பி, ஒன்னொன்னா இதுவும் பாத்தீங்கன்னா அவருடைய இன்னொரு கூட்டம், அதாவது 170 வட்ட திமுக சார்பில் அதாவது உதவாநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு மீட்டிங். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு அவருடைய பேர் இருக்கு பாருங்க, மேல இருக்கு பாருங்க, எங்க ஏரமர் போட்டிருக்கு ஞானசேகர். சரி, அதுக்கப்புறம் பாருங்க முரசொலியில அந்த வட்டம், அதாவது அவர் குடியிருக்காரு, பிரியாணி கடை வச்சிருக்கிறவர். அவருக்கு எத்தனை பொண்டாட்டினா 3 பொண்டாட்டி. அந்த 3 பொண்டாட்டி இன்னும் எத்தனை பொண்டாட்டி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அது வேற விஷயம். ஆனால் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா அவருடைய அந்த ஒரு குற்ற செயல்கள் எடுப்பார் பாருங்க. கிட்டத்தட்ட 13 வழக்குகள். இந்த வழக்கு இல்லாம, அதாவது இந்த வழக்கு இல்லாம J4ல J6ல J6ல J5ல R1ல F4ல நந்தம்பாக்கத்துல கூட்டுப்புறத்துல எல்லாம் 13 இதுல IPC CRPC எவிடன்ஸ் எல்லா ஆக்டும் இருக்குது. சரி, இந்த குற்றவாளி ஞானசேகரனை கண்காணிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஒரு இன்டெலிஜென்ஸ் பொறுப்பு, லோக்கல் போலீஸ் பொறுப்பு. கண்காணிச்சு குண்டாஸ்ல போட்டிருந்தா அப்பவே கடுமையா நடவடிக்கை எடுத்து குண்டாஸ்ல போட்டிருந்தா இது போன்ற ஒரு செயல் வராமல் அந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். அதை பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய ஆசீர்வாதம் இருக்கிற காரணத்தினால அந்த ஆசீர்வாதம் செஞ்சவங்க யாராருன்னு பாருங்க. முதல் ஆசீர்வாதம் நம்முடைய இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இப்போது ஓட்ட மந்திரியாக இருக்கின்ற மாசு. அந்த மாசுடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கு. கைகோத்து எவ்வளவு பாருங்க ஒரு மகிழ்ச்சி மாசு முகத்துல. அப்பேற்பட்ட அந்த அப்பேற்பட்ட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு குற்றவாளியா இருக்கின்றோட ஒரு அவ்வளவு புன்முறுவலோட பாத்தீங்கன்னா மாசு இன்னைக்கு அவர் கை கோத்துட்டு அவ்வளவு புன்முறுவலோட இருக்க சந்தோஷம். அப்புறம் பாருங்க, அப்புறம் நம்முடைய உதவாநிதி பாருங்க, அவரோட அந்த புகைப்படம், இவரு உதயநிதி ஆசீர்வாதம். ஓகே, இப்படி இருக்கும்போது அந்த வட்டத்திலையும் பாத்தீங்கன்னா வட்டச்செயலாளர் கூட்டு சண்முகம் அறிக்கை கொடுத்து அந்த அறிக்கையில அவருடைய பேர் வந்திருக்கு. அப்புறம் பிட் நோட்டீஸ்ல இருக்கு, தொடர்ச்சி அவர் குற்றவாளின்னு இருக்கு. அப்புறம் ஆசீர்வாதங்கள் அமைச்சர்களும் துணை முதலமைச்சர் ஆசீர்வாதம் இருக்கு. இப்படி இருந்ததன் காரணமாக கொழுப்பு நம்ம சட்டம் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நாம எது செஞ்சாலும் அது போலீஸ் கண்ணை மூடிட்டு இருக்கோம், கவர்மெண்ட்ல இருக்க முதலமைச்சர்ல இருந்து துணை முதலமைச்சர் யாரும் நம்மள பிடிக்க முடியாது என்ற ஆணவத்துல ஒரு அப்பாவி மாணவனுடைய அந்த பாலியல் வன்கொடுமை. Taste the Daily.